சிஎம் விஜய்க்கு திடீர்னு கால் பண்ணி பேசிய நம்ம ஸ்டாலின் மனைவி துர்கா ஸ்டாலின். இத விஜய் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. தயவு செஞ்சு அவர விட்டுருங்க. அவரு ஏதோ பதவி ஆசையில இப்படிலாம் பண்ணிட்டாரு. அப்படின்னு துர்கா ஸ்டாலின் பேசியிருக்க அந்த ஆடியோ மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. விஜய் அவர்கள் சிஎம் ஆனதுமுடன், சிஎம் ஆவறதுக்கு முன்னாடியும் சரி, அடுத்த நாளும் சரி, நெறைய பேரு மிக முக்கியமான எதிர்க்கட்சி தலைவர்கள் கூட அவருக்கு கால் பண்ணி சிஎம் ஆனதுக்கான வாழ்த்துக்கள சொல்லிட்டு இருக்காங்க. அதனால விஜய் அவர்கள் யார் ஃபோன் பண்ணாலும் இத பத்தி யோசிக்காம, மறப்போம், மன்னிப்போம் அப்படின்னு எல்லாருடைய ஃபோன் காலையுமே அட்டெண்ட் பண்ணி அவங்கள்ட்ட எப்போதும் போல கேஷுவலாவும் பேசிட்டு இருக்காரு. அதே மாரி தான் துர்கா ஸ்டாலினுடைய ஃபோன்லேருந்து நம்ம விஜய்க்கு ஃபோன் வந்திருக்கு. அவரு யாருன்னு தெரியாமலே ஃபோனையும் அட்டெண்ட் பண்ணியிருக்காரு. அப்போ நான் இது மாரி ஸ்டாலின் மனைவி துர்கா ஸ்டாலின் பேசுறேன் அப்படின்னதும், விஜய் உடனே "சொல்லுங்கம்மா, என்ன நீங்க பண்ணியிருக்கீங்க? என்னாச்சு?" அப்படின்னு பேச, "ஸோ ஒண்ணும் இல்லப்பா. நீ சிஎம் ஆனது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தான். என் புருஷன் சிஎம் ஆனத விட நீ சிஎம் ஆனது உண்மையிலேயே மக்கள் எல்லாரும் சந்தோஷமா கொண்டாடுறாங்க. அதுல எல்லாருக்கும் மகிழ்ச்சினா, எனக்கும் மகிழ்ச்சி. ஏன்னா, நானும் உனக்கு ஓட்டு போட்டிருக்கேன். என்னுடைய ஓட்டும் வீண் போகல. நீ ஜெயிச்சுட்ட. எல்லாரும் ஆசைப்படுற மாரி தான் நானும் ஆசைப்படுறேன். தமிழகத்த நீயாச்சும் மாத்திடுவேன்னு நெனைக்கிறேன்." அப்படின்னு சொல்லும்போது, விஜய் சைலன்ட்டா லைட்டா சிரிச்சுட்டு, "என்னம்மா, நீங்க போய் இப்படி பேசுறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. மக்கள் என்ன எந்த அளவுக்கு நம்புறாங்களோ, அந்த நம்பிக்கைக்கு நல்ல தலைவனா நான் இருப்பேன். அதுல உங்களுக்கு எந்த சந்தேகமும் தேவையில்ல." அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே நேரத்துல துர்கா ஸ்டாலின், "இல்லப்பா, நான் உனக்கு கால் பண்ணதுக்கான முக்கியமான விஷயமே இதுதான். நீ சிஎம் ஆன உடனே என்ன பண்ணுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா, எல்லாருமே அப்படிதான். சிஎம் ஆன உடனே இதுக்கு முன்னாடி ஆட்சி இருந்தவங்க பண்ண ஊழல்கள எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு, அவங்கள உடனடியாக சிறைக்கு கொண்டு போவாங்க. அதே மாரி என் கணவரும் ஊழல் பண்ணவே இல்லன்னு நான் சொல்லல. நெறையாவே ஊழல் பண்ணியிருக்காரு. நெறைய தப்பும் பண்ணியிருக்காரு. அது உனக்கு எல்லாமே புரியும்னு நெனைக்கிறேன். தயவு செஞ்சு நான் உன்ன கெஞ்சி கேட்டுக்கிறேன். என் கணவர் ஏற்கனவே பயங்கர மன உளைச்சல்ல இருக்காரு. அப்படி மட்டும் நீயும் அதே மாரி பண்ணனா, கண்டிப்பா அவருக்கு என்ன ஆகும்னு தெரியல. அவருக்கு ஏற்கனவே உடல்நிலையில நெறைய பிரச்சனையும் இருக்கு. நான் ஒரு அம்மாவா உன்கிட்ட தயவு செஞ்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன். அவர இதோட விட்டுருங்க. அவர் இதுக்கப்புறம் அரசியலுக்கே வரமாட்டாரு. நான் பார்த்துக்கிறேன்." அப்படின்னு துர்கா ஸ்டாலின் விஜய்ட்ட கண்ணீர் விட்டு கதறி அழுதுருக்காங்க. அதற்கு விஜய் எதுவுமே பேசாம சைலன்ட்டா ஒரே வார்த்தை, "என்ன போல் தான் வாழ்க்கை. அவர் பண்ண தப்புக்கான தண்டனை கண்டிப்பா அவர் வந்து சேரும். அது என் கையில இல்லம்மா. அது ஆண்டவன் கையில இருக்கு." அப்படின்னு ஃபோன வச்சுட்டாராம். துர்கா ஸ்டாலினுக்கு என்ன பண்ண தெரியாம, அதன் பிறகும் கண்ணீர் விட்டு, தன் கணவன் பண்ண எல்லா தப்பையும் நெனச்சு பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுருக்காங்க.